வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆழமான வரலாற்ற அலச போறோம். தமிழ்நாட்டோட திராவிட மறுமலர்ச்சி எப்படி அடித்தளத்திலிருந்து கட்டமைக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத பத்தின ஒரு விரிவான விளக்கப்பதிவு தான் இது. இது வெறும் அரசியல் வரலாறு கிடையாதுங்க. மொழியும் கலையும் ஒரு சமூகத்தை எப்படி முற்றிலுமாக புரட்டி போட்டது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஒரு சின்ன கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். கவிதையாலையும் சினிமாவாலையும் ஒரு அரசாங்கத்தையே உருவாக்கிட முடியுமா என்ன? ஒரு கலைக்கு அந்த அளவுக்கு நிஜமாவே சக்தி இருக்கா? இந்த ஒரு சுவாரஸ்யமான கேள்வியத்தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த வரலாற்றையும் மாத்தி எழுதின ரெண்டு மாபெரும் ஆளுமைகளை நம்ம இங்க பார்க்கலாம். ஒருத்தர் தன்னோட பேனாவால கொள்கைகளை செதுக்கிய தொலைநோக்கு சிந்தனையாளர், இன்னொருத்தர் அந்த கொள்கைகளை அப்படியே ஒரு மாநிலத்தோட சட்டங்களா மாத்தின ஒரு நிர்வாகச் சிற்பி. இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல பாண்டிச்சேரியில ஆரம்பிக்குது. பாரம்பரிய தமிழ் இலக்கணம் கத்துக்கிட்ட கனக சுப்ரத்தனம் அப்படிங்கிற ஒரு இளைஞர் தன்னை எப்படி முழுசா மாத்திக்கிட்டார் அப்படிங்கறதுல இந்த பயணம் தொடங்குது. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தன்னோட வழிகாட்டியான பாரதியார் மேல இருந்த பற்றால அவர் தன் பேரை பாரதிதாசன்னு மாத்திக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனைகளால ஈர்க்கப்பட்டு இந்த ஒட்டுமொத்த இயக்கத்தோட இலக்கிய மனச்சாட்சியா அவர் மாறினாரு. அதுக்காக தான் அவருக்கு புரட்சி கவிஞர் அப்படிங்கிற பட்டமும் வழங்கப்பட்டுச்சு. அவரோட சிந்தனைகள் மெயினா ஒரு 4 தூண்களை அடிப்படையா வச்சுதான் இருந்துச்சு. பகுத்தறிவு, சாதி ஒழிப்பு, பெண்கள் விடுதலை, அப்புறம் தனித்தமிழ். இந்த சமூக சீர்திருத்தங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க அவர் சம்ஸ்கிருத சொற்களை எல்லாம் தவிர்த்துட்டு தூய்மையான தனித்தமிழ் வார்த்தைகளை ஒரு பயங்கரமான ஆயுதமாவே பயன்படுத்தினாரு. இதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணம் சொல்லணும்னா அவரோட பாண்டியன் பரிசு நூலை சொல்லலாம். மேல்தட்டு மக்களுக்கு மட்டுமே புரியுற மாதிரியான ரொம்ப கடினமான காவியங்களை தவிர்த்துட்டு சாமானிய மக்களும் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இதை எழுதினாரு. சாதாரண மக்கள் அடக்குமுறைக்கு எதிரா எப்படி போராடுறாங்க அப்படிங்கறத ரொம்ப சுலபமான தமிழ்ல ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லா இதுல சொல்லியிருப்பாரு. இப்போ இந்த கதையோட இன்னொரு முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். இசை வேளாளர் அப்படிங்கிற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பிறந்து சாதி அமைப்போட வழிகளை நேருக்கு நேரா சந்திச்சு வளர்ந்த ஒரு இளைஞர். அவர்தான் மு. கருணாநிதி. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, வெறும் 14 வயசுல ஒரு பெரிய சமூக நிராகரிப்ப அவர் சந்திக்கிறாரு. இசை வகுப்புல அவர் சட்டை போடவோ செருப்பு போடவோ அனுமதிக்கப்படல. இந்த ஒரு விஷயம்தான் அந்த 14 வயசு பையனை அவரோட முதல் மாணவர் இயக்கத்தை ஆரம்பிக்க தூண்டுச்சு. ஆச்சரியமா இருக்குல்ல? இங்கதான் அவரோட அந்த அபாரமான ஸ்ட்ராட்டஜி வெளிப்படுது. பாரதிதாசன் உருவாக்குன அந்த கருத்தியல் நெருப்ப 20ஆம் நூற்றாண்டோட மிக சக்தி வாய்ந்த ஊடகமான சினிமா மூலமா அவர் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார். 1952ல ரிலீஸ் ஆன பராசக்தி திரைப்படம் தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றிலே ஒரு பெரிய நிலநடுக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். வெள்ளித்திரையில இருந்த மேல்தட்டு ஆதிக்கத்தை உடைக்க அவர் ஒரு சூப்பரான வழியை கண்டுபிடிச்சாரு. ரொம்ப நேர்த்தியான ஆனா அதே சமயம் சாதாரண மக்கள் பேசுற ஒரு வீரியமிக்க தமிழ் நடைய அவர் கையாண்டாரு. பராசக்தியோட அந்த அனல் பறக்கும் வசனங்கள் மூலமா மத ரீதியான சுரண்டல்களுக்கு எதிரான விமர்சனங்களை டைரக்டா மக்கள் மனசுல விதைச்சாரு. சரி, இப்போ ஒரு திரைப்பட எழுத்தாளர் எப்படி ஒரு மாநிலத்தோட தலையெழுத்தையே மாத்துனாருன்னு பாப்போம். 1953ல நடந்த கள்ளக்குடி போராட்டத்துல ரயில் தண்டவாளத்துல தலைய வச்சு படுத்த அந்த தீவிரமான இளைஞர் 5 முறை முதலமைச்சரா உயர்ந்தாரு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, திராவிட இயக்கத்தோட கவித்துவமான கனவுகளை அவர் எப்படி உறுதியான திட்டங்களாவும் சட்டங்களாவும் மாத்துனாரு அப்படிங்கிறது தான். பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டமாகட்டும், 89ல வந்த பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை சட்டமாகட்டும், அருந்ததியர் சமூகத்திற்கான 3% உள்ளொதுக்கீடாகட்டும், அவரோட ஆட்சி காலங்கள் எல்லாமே மாபெரும் சீர்திருத்தங்களா மாறுச்சு. இது அப்படியே கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். ஒரு காலத்துல தொலைநோக்கு சிந்தனையாளரான பாரதிதாசன் பாலின சமத்துவத்துக்காக வீரியமா கவிதைகள் எழுதினாரு. பின்னாடி வந்த நிர்வாக சிற்பியான கருணாநிதி அதை சட்டமா ஏற்றி தமிழ்நாட்டு பெண்களோட சமூக பொருளாதார நிலையே கம்ப்ளீட்டா மாத்தி அமைச்சாரு. வெறும் வார்த்தைகளோட நிக்காம புள்ளி விவரங்களும் அவரோட வெற்றிய ரொம்ப தெளிவா காட்டுது. சமூகத்துல ரொம்ப ஆழமா வேரூன்றியிருந்த ஏற்றத்தாழ்வுகளை உடைக்க பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட 25%லிருந்து 31%ஆ அவர் சிஸ்டமேட்டிக்கா உயர்த்தினாரு. இவ்ளோ செஞ்ச அவர் இந்த ஒட்டுமொத்த விழிப்புணர்வுக்கும் ஆணிவேரா இருந்த தமிழ்மொழிக்கு என்ன செஞ்சாரு? அவரோட அந்த அழியாத மரபு என்னங்கிறத இப்போ பாப்போம்.
1887ல அறிஞர்களால தொடங்கப்பட்ட ஒரு 100 ஆண்டு கால மொழிப் போராட்டத்தை அவர் முன்னெடுத்து கடைசியா 2004ஆம் ஆண்டு மத்திய அரசிடமிருந்து தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை வாங்கி கொடுத்தாரு. இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாதுங்க, ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை. இலக்கியத்தை வெறும் பேப்பரோட சுருக்கிடாம கன்னியாகுமரியில 133 அடி உயரத்துக்கு பிரம்மாண்டமான திருவள்ளுவர் சிலைய அமைச்சு அத கல்லுலயும் செதுக்கினாரு. அதே போல பாரதிதாசனோட எழுத்துக்கள் வருங்கால தலைமுறைக்கும் ஈஸியா போய் சேரணும் அப்படிங்கறதுக்காக 91ல அவரோட படைப்புகளை நாட்டுடைமையாக்குனாரு. புதியதொரு உலகம் செய்வோம். பாரதிதாசனோட இந்த பவர்ஃபுல்லான வரிகளை தான் அவர் தொடங்கின பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோட தாரக மந்திரமாவும் கருணாநிதி வச்சாரு. இன்னைக்கு நம்மளோட இந்த முழு விளக்க பதிவியுமே இந்த ஒத்த வரி சூப்பரா சுருக்கி சொல்லிடுது. இந்த 2 பேரோட கைகள்ல கவிஞனோட பேனாவும் சரி, ஒரு ஆட்சியாளனோட செங்கோலும் சரி, 2 ஒண்ணுதான் அப்படிங்கறது இதை ஆணித்தரமா நிரூபிக்குது. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு கேள்வியோட நான் இதை முடிச்சுக்கிறேன். நீங்க வாழ சமூகத்தோட கலையும் இலக்கியமும் இன்னைக்கு உங்க அரசாங்கத்தோட அரசியலை எப்படி வடிவமைக்குது? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இதுக்கான பதிலோட மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலோட சந்திக்கலாம்.